கிருஷ்ணா ஓடாதா, எங்கே இருக்கு எங்கே இருக்கு கிருஷ்ணா? அந்த பொம்மை டேபிள் அடியில் போயிடுச்சா? உங்க உங்க குழந்தைக்காக ஒரு பொம்மை எடுத்துட்டு வந்திருக்கேன். இது உங்களோட பொருளா? உங்க குழந்தையோடதா? சரி, நான் இது எதுவும் பண்ணல, நான் இங்கே வச்சுட்டு போறேன். சிரிக்குதுடா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அவங்க சாய் பேசுகிறேன் கைஸ். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா கைஸ்? இப்போ நானும் கிருஷ்ணாவும் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, விச் ரெசார்ட்டுன்னு சொல்லப்படுற இடத்துல கைஸ். இந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணோட டெட் பாடி வந்து எடுத்திருக்காங்க. அதுவும் அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது கொண்டு இருக்காங்க. அதுவும் மோசமான நிலையை புதைக்கும் போது அந்த பொண்ணு உயிரோடு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அது கொலையா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட அந்த பொண்ணை அடித்து செவுத்தில் அடித்து தரன்னு இழுத்துட்டு வந்து ஒரு பள்ளம் தோண்டி புதைச்சிருக்காங்க. அதுவும் எப்படின்னா, கை கால் வெளியே அப்படியே தெரியுது. அந்த எந்த மோட்டிவுக்காக அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணியிருக்காங்க தெரியல. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். முக்கியமான விஷயம், அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இறந்துருக்கு. சாதாரண பேய் எப்படி இருக்கும்னு தெரியல. நாங்கள் 3 பேராக வந்திருக்கோம். நானு, கிருஷ்ணா, அப்புறம் வந்து ஹரியும் கேமரா பின்னாடி நின்றுட்டுருக்கான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிருஷ்ணா ஒரு பதிலை கேட்டுருவோம். என்ன நினைக்கிறான் இந்த இடத்தோட சோத்தியது சொல்கிறோம். எனக்கு இந்த இடத்த பற்றி எதுவும் தெரியாது. இன்றைக்கி ஷூட்டிங் போகணுன்னு கூட தெரியாது. வீட்டில் ஜாலியாக கேம் விளாட்ருந்தேன். வாடான்னு சொல்லி கூப்பிட்டாரு. கிளம்பி வந்தால் எதுவுமே ஷூட்டிங் தின்னு சொல்லிட்டாரு. இந்த ஸ்டோரியை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. கால் வரும்போது தான் சொன்னார். கேட்கும் போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. நார்மலாக ஒரு குழந்தை பையனா கூட ஓகே, ஒரு லேடி பையனா கூட ஓகே. பட் இவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது செத்துருக்காங்கன்னா நிறைய தீராத ஆசையோடு செத்துருப்பாங்க. இப்போது அந்த ஆசைனா என்ன பண்ண தெரியாமல் இப்போ நம்ம மேலே வெய்யா கோவமாக காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்தமாதிரி இடத்துக்கு வரதுக்கு. என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல. அப்படியே ஐயோட இது ஃபீட்பேக்கையும் கேட்டலாம். சத்தியமாக எனக்கு ஐடியாவே இல்லை. எந்த இடத்துக்கு போனாலும் என்னெல்லாம் தூக்கி போட்டு சாப்பிட்டு போய் இவனுக்கு 2 பேர் எஸ்கேப் ஆயிடுவானுங்க. இதே இடத்துல அதே மாதிரி நான் நினைக்கிறேன். மாட்டிக்கிட்டு இங்கே அது தொலைப்பக்கத்து அடிக்க போகிறா இல்லை எதாட அடிக்க போகிறேன்னு நான் திருச்சி ஓட போகிறேன். நீங்கள் பாருங்கள், உள்ளே வாங்க பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போது எல்லோரும் ரெடியாக இருக்காங்க எக்ஸ்ப்ளோருக்கு. ஓகே, ஸ்டார்ட். ஏப்பா போகிற இடத்துலலாம் இந்த கட்டது எங்கடா வழி தோறுகடா. அப்பே இதை செஞ்சுட்டு அதுக்கிட்டே நான் அடி வாங்க விட்டுறாருடா. ஹாஸ்பிட்டலாம் இல்லை. அது ஒன்று கேட்குறா, நீ ஓடுற சவுண்டு கேட்கல. சவுண்டு கேட்குது. எதுவும் பேச சவுண்டு கேட்கல. நமக்கு எதுவும் கேட்கல. போகும்போதே இந்த பெருமாள் ஐயா இருக்காங்க. இது குழந்தை வாங்கிச்சதா இல்லை குழந்தையோட அம்மா குழந்தைக்காக வாங்கிச்சதா? தெரியல.
நீ எதுக்கு அப்படி போயிட்டுருக்க? அதுவும் ஆட்டோமேட்டிக்காக டோர் முடிச்சு. ஏய் பாட்டு பாடுற சத்தம் இருக்குது. பாட்டு பாடுற சவுண்ட் கேட்குது. எனக்கு எதுவும் கேட்கலையடா. சைலண்ட்டாக இருக்கேன். அதெல்லாம் பண்ணீங்க. ஏய் ரொம்ப ஒரே டைமில் 3 பேர் அடிக்கிறா. இரு யாரோ இங்கே வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சா திடீர்னு. இந்த இடத்துல நாங்கள் ஒரு ரிச்சுவல் பண்ணலான்னு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு பொம்மை ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த பொம்மையை வச்சு அவங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணும்போது தான் பார்க்க போகிறோம். நீ தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? சும்மா தான்டா, நீ ஏன்டா எல்லாத்தையும் இதை எட்டி வச்சுனுடா. அது இதை வச்சுக்க. அவன் யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு ரிச்சுவல் பண்ணணும் வச்சுக்க. பிறகு வந்து எப்படி அப்படியே யூஸ் பண்ணிப்போம். பிறகு ஆல்ரெடி இதுவாகிடுச்சுல்ல. இதை ஏன் என்கிட்ட கொடுத்தேன்? கரெக்டான ஆளுநி தான், அதுக்கு தான் கொடுத்தேன். எல்லா வீடியோலையும் எல்லா இடத்துலையும் என்ன அடி வாங்கி இன்னும் ஓட வைக்கிறதுலேயே உனக்கு ஏன்டா உனக்கு அப்படி? ஜன்னல் ஓப்பன் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. அதுவே ஜன்னலுக்கு முன்னாடி ஏதாச்சும் இது எப்படி உள்ள வந்துச்சு? இது எப்படி என்கிட்ட தெரிஞ்சாங்க? அது லைட் எப்போ ஆஃப் ஆச்சு? கிளிகளுக்கு சத்தம். ஆமாம், கிளிகளுக்கு சத்தம் கேட்குது. பக்கத்தில் இருக்குது. தேனிடா அது. போயிட்டு அதுக்கு நம்ம வரும்போது உள்ளே வரும்போது இல்லை என்னாச்சு? இது இப்போ ஓப்பன் ஆயிடுச்சுடா. அப்போ ஏய் இன்னொரு இடம் அங்கே இருக்குல்ல, அங்கே போகலாம் வா. எப்படா வந்தோம்? இப்படியா? இல்லை எனக்கு தெரிஞ்சு புரி நீயாச்சும் புட்றா. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. வெளியே வந்துட்டேன்டா. இந்த காட்டுக்குள்ளே நான் என்ன தொலைஞ்சு போயிட்டு நான் என்ன ஆயிட்டுனா எனக்கு தெரியாதுடா. புட்றா நான் என் கூட தாண்டா வரேன். கட்டுறா பின்னாடி வீட்டில் அப்போ டேய் எங்கே போனாலும் இந்த காடு மாதிரி தான் இருக்கு. வா வா வா.
ஏதோ ஒன்று பேசின மாதிரி இல்லை ஏன்ட்டு கேட்டுச்சு. தெரியலையா? சரி வா, இங்கே வாங்க ஃபஸ்ட்டு இங்கே வாங்க. தேனியா என்னடா அது மூஞ்சில் முக்கியம் ஆ தலைவலி தான் லைட்டு. அங்கே தான் முடிச்சிடுது. பார்த்தா எங்களை ஃபாலோ பண்ணிட்டு பால் பக்கம் வந்து வாங்க. டேய் அது தூக்கி போட்டுடுறா. நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வருது தெரியும். இதெல்லாம் வந்த மாதிரி இல்லை எப்படி முடிச்சு யார் தெரியலடா. நான் பக்கத்தில் தான் போய் பிஜிஎம் நம்மளை சுற்றி சுற்றி கேட்குது. அந்த பிஜிஎம் வர இவன் பேசுகிற பிஜிஎம் தானே ஒரு மாதிரி இருக்கு. அது அங்கங்கே இங்கே பாடுறா. இப்போ நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ண போகிறோம், புரியுதா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இடம் பார்த்தோம்ல, அந்த இடத்துல போய்ட்டு ஒரு ரிச்சுவல் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். ரிச்சுவல் மாதிரி பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அங்கேயே இருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம், புரியுதா? ஒரு பொம்மை ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அவங்ககிட்ட கொடுக்க. என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். போகாதுண்ணா. இன்னொன்று அது ட்ராப்பாக கூட இருக்கலாம்ண்ணா. குழந்தை ட்ராப் இருக்காதுல்ல. குழந்தைக்கு இருடா ஆண்டி. நான் எதுவும் பண்ணவில்லை. ஈரா அப்பே ஃபஸ்ட்டு அந்த குலு குலு சவுண்டு கேட்டுச்சுடா. அப்பே இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் அவங்க குழந்தை சவுண்டு கேட்டு அந்த குலு இருக்குல்ல கிளு கிளு கிளுண்ணா குழந்தை தாருமே அது இவ்வளோ என்னடா குலு குலு கா. உங்கள் குழந்தைக்காக ஒரு பொம்மை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கிளுகிளுப்பு இல்லை, புது பொம்மை. கொண்டாட வாங்கி முடியல. நான் அந்த பொம்மையை கொடுத்துட்டு இங்கேருந்து நாங்கள் போயிடுறோம். உங்களை தொந்தரவு பண்ண வரல. ஆண்டி நீங்கள் இறந்து போனதே எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. வா வா வா. கண்ணாடி கண்ணாடி அந்த ரூம்ல ஏதோ மூச்சு சத்தம் கேட்குதுண்ணா. நல்லா கேட்டுச்சு. இல்லை எனக்கும் ஸ்டார்டிங்லேருந்து கேட்டு தான் இருந்துச்சாங்க. ஆமாம் ஸ்டார்டிங்லேருந்து கேட்டு தான் இருந்துச்சாங்க ஒரு மூச்சு சத்தம். பேசாமல் நம்ம இங்கே டேபிள்லேருந்து ஏதாவது விசுவல் பண்ணுமா? அங்கே இரு
கிட்ட வாடா நீ, கிட்ட வந்து சும்மா எகிர்னு இருக்காங்க அங்கே இருங்க. அக்கா இந்த ரூமில் தான் இருக்கீங்களா? நான் இப்போ உள்ள வரேன். அக்கா இந்த ரூமில் தான் இருக்கீங்களா? சிரிக்குதுடா. நான் இப்போ உள்ள வரேன். ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது நம்ம அங்கே பார்த்தோம்ல. இது வேற என்கிட்ட கொடுத்த அந்த புறா எனக்கு வேணாம்ண்ணா. எனக்கு அவன் பொருள் இது உங்களோட பொருளா? உங்கள் குழந்தையோடதா? சரி நான் இது எதுவும் பண்ணல, நான் இங்கே வச்சுட்டு போகிறேன். சிரிக்குதுடா. உங்கள் குழந்தையோடது எதுவுமே நான் எடுக்கல, இங்கே வச்சுட்டு போகிறேன். பேசாமல் இங்கேயும் வச்சுருக்கோம். ஆண்டி எல்லாம் வீட்டில் இருக்கிறானுங்க. நம்ம இந்த கேண்டில் லைட்டில் தானே ஆனில் இருக்கும். லைட்டு நம்ம ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டு போகிறதுல அவ்வளோ சவுண்டு போட்டுட்டு நம்மளை அட்டாக் பண்ண வந்துச்சு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வச்சுருக்கோம். அந்த கிளிகிளிப்பு, அப்புறம் அவங்க யூஸ் பண்ணது போல், அப்புறம் அந்த சின்ன வழியில், அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்த ஒரு பொம்மை. இப்போ எல்லாமே உங்களுக்காக வச்சுருக்கோம். முடிஞ்சால் வந்து கிட்ட வந்து எடுத்துகிட்டு போங்க. உங்கள் ஜஸ்ட் மிஸ் தான் தலைக்கிறா. செத்துருப்பா நீ நெட்டுக்கு. அது அவள் கூட்டு போட்டு ஒன்று பார்த்துடா. கீழே இப்படி உராந்துச்சு லைட்டா. அப்படியே ஓரளவுக்கு கேண்டில் லைட்டில் தான் உங்களோட மூமெண்ட்லாம் இருக்கு. சாரி அது இது பக்கத்தில் இருந்தால் தான் பாதுகாப்பு. அப்படி செலுத்துல கல்லடிக்குது. தயவு செஞ்சு அப்படியே இப்போ நாங்கள் ஒரு கேண்டிலாக ஆஃப் பண்ண போகிறோம். டேபிள் பக்கத்தில் வந்து நில்லுங்கடா. கல்லு பாருங்க. கிருஷ்ணா நீ எங்கேயோ போவாத, அமைதியா. இப்போ நாங்கள் ஒரு கேண்டிலை ஆஃப் பண்ண போகிறோம். முடிஞ்சால் அந்த பொம்மை வந்து எடுத்துகிட்டு போ, எங்கள் பக்கத்தில் வந்து எடுத்துகிட்டு போ. அமைதியா. இந்த பயம்புத்திர வேலை எங்ககிட்ட வச்சுக்காத. முடிஞ்சா எங்கள் முன்னாடி வா, வந்து எடுத்துகிட்டு போ. ரெண்டாவது கேண்டில் ஆஃப் பண்ணிட்டேன். இது உனக்கு டேய் ஒன்று ஒன்றா அழிக்க சவுண்ட் கேட்குது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே விழுது. கதவு மூடாடா. அது கண்ணாடி அட்டாக் பண்ணிச்சு நம்ம மேலே என்ன கிரேட் ஆகும். கல்லு வந்து ஒரு நிமிஷம் லாஸ்ட் ஒரே ஒரு கேண்டில் தான் இருக்குது. கீழே
சேர் நவுத்து வேணாம் இல்லைடா டேபிள் நான் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இது இன்னொரு ஏய் சி அமைதியாரு நான் ஏபியான்னுக்கிறேன். இன்னொரு தடவை அதே மாதிரி பண்ண முடியுமா? கண்ணிட்டு இருக்குறா எப்படி நவுத்துட்டு கிருஷ்ணா அந்த 4வது கேண்டில் ஊதுறா. இதுக்கே ஆடிட்டு இருக்கிறா சும்மாறா. சரி கொஞ்ச நேரம் ஏ அது அசைந்ததுல டேபிள் காத்துல அனுப்பிச்சுனா இப்போ எனக்கு இந்த ஸ்மோக்கே எனக்கு அந்த உருவம் நிற்கிற மாதிரி இருக்கிறேன் எனக்கு. அந்த கேமரா ஓடு உனக்கு கேட்டா இல்லையா புடி. ஏய் இந்த பொம்மை அசைந்த மாதிரி இருந்துச்சுடா. கோப்ரோவில் தெரில, பின்னாடி யாரும் இல்லை. டேபிள் அசைதுடா. டே கிருஷ்ணா நீ எங்கடா போறீங்க? கிருஷ்ணா வெளியே போகாத வெளியே போகாத. டேபிள் அசைது. கிருஷ்ணா வெளியே போகாத. அவன் போறான்டா. வெளியே போனா கிருஷ்ணா ஓடாத. எங்கே இருக்கு கிருஷ்ணா? அந்த பொம்மை டேபிள் அடியில் போயிடுச்சா? ஓடாத. கேமரா ஆஃப் ஆயிடுச்சா? ஏய் அது பேக் கேமரா பேக்ரா. இருடா ஏய் இருடா லைட் ஆன் பண்றா. லைட் இல்லையாடா? லைட் ஆன் பண்ணிட்டு போங்கடா ஃபர்ஸ்ட். போங்கடா. ஆனா மாட்டின்றா. போ லைட் இவ்வளவு வெளிச்சாங்குது ஆன் ஆக மாட்டேங்குதுடா. பாத்து போ.